முதல்ல போன வைமா நீ 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு சென்னையில் யார் வீடு கொடுக்குறா? போன வைமா முதல்ல நீ. சார் என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? என்னப்பா 5 லட்ச ரூபாய்க்கு யாருப்பா சென்னையில் வீடு கொடுக்குறா? சும்மா புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் நோயின்னு இதே இருந்தா என்ன சார் மனுஷனுக்கு? சார் இவ்வளோதான் உங்க பிரச்சனையா? ஆமாம் சார், இதுதான் சார் பிரச்சனை. 10 லட்ச ரூபாய்க்கு நானே வாங்கி தரேன். அப்போ சொல்லுங்க. வாங்க சார், இதுதான் நான் சொன்ன லே அவுட். இது பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். இங்கேருந்து பலப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். 6 வழிச்சாலை இங்கே பார்த்தீங்க தெரியுமா, அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் இருக்குது. இந்த 6 வழிச்சாலை தான் இப்போ 8 வழிச்சாலையாக மாற்ற போகிறாங்க. அதாவது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை கேள்விப்பட்டீங்களா? நியூஸ்லாம் பார்த்தீங்களா? அந்த 8 வழிச்சாலை இங்கே தான் வரப்போகுது. உரகடம் சிப்கார்டு உங்களுக்கு பக்கமாகவே இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம். சார் இங்கே டோட்டலாக 26 பிளாட், எல்லா ஃபேசிங்லையும் இருக்கு. டிடிசிபி அதான் அப்ரூவ்டு. உங்களுக்கு 56 லட்ச ரூபா இருந்தால் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சார், இடம் மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுஸே கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ 10 லட்ச ரூபா இருக்குன்னு நீங்களே பேலன்ஸாக லோன் போட்டு அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ சட்டு போட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்க. ஏன்னா கேப் ஃபெசிலிட்டி கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? இப்போ நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா?